பதுக்கப்பட்ட 1,00,000 டன் பருப்பு அரசின் சோதனைகளில் தற்போது வெளியில் வந்துள்ளது. இதன் மூலம் பருப்பு விலையும் மெல்ல குறைய தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் உலக அளவிலும் இந்தியாவிலும் பருப்பு உற்பத்தி நிலவரம் என்ன என்பது குறித்தும் இந்தியாவின் பருப்பு இறக்குமதி குறித்தும் விரிவான புள்ளி விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்தியாவில் பருப்பு சாகுபடியில் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகியவை முன்னிலை வகிக்கின்றன. இந்த மாநிலங்களில் காரிப் மற்றும் ரபி என 2 பருவங்களில் சாகுபடி நடைபெறுகிறது. காரிப் பருவத்தை பொறுத்தவரை 38% பருப்பு உற்பத்தியுடன் மகாராஷ்டிரா முதலிடம் வகிக்கிறது. ராஜஸ்தான் 24%, உத்தரப்பிரதேசம் 15% இடம் வகிக்கின்றன. மத்திய பிரதேசம் 13%, மற்ற மாநிலங்கள் 10% பருப்பு உற்பத்தி செய்கின்றன. ரபி பருவத்தில் 33% பருப்பு சாகுபடியுடன் மத்திய பிரதேசம் முதலிடத்தில் இருக்கிறது. உத்தரப்பிரதேசம் 28%, ஆந்திரா 19% இடம் பிடித்துள்ளன. மகாராஷ்டிராவில் 11%, மற்ற மாநிலங்களில் 9% ரபி பருவத்தில் பருப்பு சாகுபடி நடைபெறுகிறது. துவரம் பருப்பை பொறுத்தவரை மகாராஷ்டிராவில் தான் அதிக அளவில் உற்பத்தியாகிறது. அங்கு 12.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் சுமார் 9 லட்சம் டன் துவரை சாகுபடி நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் ஓராண்டில் சராசரியாக 8 கோடி டன் பருப்புகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உலக அளவில் பருப்புகள் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. சராசரியாக ஆண்டுக்கு 1,85 லட்சம் டன் பருப்புகள் இந்தியாவில் அறுவடையாகின்றன. அடுத்த இடத்தை 60,02,000 டன்களுடன் மியான்மர் பிடித்திருக்கிறது. 49,60,000 டன் பருப்பு உற்பத்தியுடன் கனடா 3ஆம் இடத்தில் உள்ளது. சீனாவில் 43 லட்சம் டன்களும், ஆஸ்திரேலியாவில் 39 லட்சம் டன்களும் பருப்புகள் உற்பத்தியாகின்றன. தான்சானியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகள் சிலவற்றிலும் பருப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. குறைந்த அளவாக இருந்தாலும் பருப்புகளின் தேவை இந்நாடுகளில் குறைவாக இருப்பதன் காரணமாக இந்த நாடுகளிலிருந்து இந்தியா அதிக அளவில் இறக்குமதி செய்கிறது. அதிகபட்சமாக கனடாவிலிருந்து சுமார் 14 லட்சம் டன் பருப்புகளை இந்தியா இறக்குமதி செய்கிறது. மியான்மர் 6 லட்சம் டன், ஆஸ்திரேலியா 3 லட்சம் டன் பருப்புகளை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கின்றன. ரஷ்யா மற்றும் அமெரிக்கா தலா 2 லட்சம் டன்களும், தான்சானியா, சீனா தலா 1 லட்சம் டன் என அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. எனினும் இறக்குமதியாகும் பருப்புகளில் கணிசமான அளவு தூய்மை செய்யப்பட்டு மியான்மர், ஆஸ்திரேலியாவுக்கு மறு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவில் பருப்பு ரகங்களின் இறக்குமதிக்கு முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. பருப்பு ரகங்களில் துவரை, உளுந்து முக்கிய இடம் வகித்தாலும் பட்டாணி, சென்னா கடலை உள்ளிட்டவையும் இடம்பெற்றுள்ளன. இறக்குமதியில் இவையும் கணிசமான பங்கு வகிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.